அன்பான மாணவர்களே, நாம் இப்போ டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் ஒன்று பார்க்கலாம். இஃப் a1 ஈக்குவல் டு -1 தென் ஃபைண்ட் a2 a3 இன் an ஈக்குவல் டு an -1 டிவைடட் பை n + 2 வேர் n greater than 1 whereas n belongs to n அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் a1 a2 கண்டுபிடிச்சு சொல்லிக்கிறாங்க. an ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துக்கிறாங்க, என்னோட லிமிட் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு சம்மு சால்வ் பண்ணி கண்டுபிடிப்போம். இப்போது அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்களோ எடுத்து எழுதிப்போம். a1 கொடுத்துருக்காங்க, a1 ஈக்குவல் டு -1. அதுக்கப்புறம் anக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, an ஈக்குவல் டு an -1 டிவைடட் பை n + 2. அதோடு சேர்த்து நமக்கு இங்கே லிமிட் கொடுத்துருக்காங்க, அதாவது n கிரேட்டர் தென் 1. சரிங்களா? அப்போது n வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கணும். அப்போது அதோட வேல்யூ 0 இருக்கக்கூடாது, 1 இருக்கக்கூடாது. அப்போது n இஸ் கிரேட்டர் தென் 1. அப்போ 1க்கு மேலே தான் இருக்கணும். அதேமாரி n பிலாங்ஸ் டு n. n வந்து நேச்சுரல் நம்பராக இருக்கணும், நெகட்டிவில் போகக்கூடாது, நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்கணும். சரிங்களா? நேச்சுரல் நம்பராக இருக்கணும், அதாவது 0 1 2 போகணும். அப்போது 0 1 கிடையாது, அப்போது 2 3 தான் இருக்கும். அப்போது a2 ஃபஸ்ட்டு a2வையும் இந்த anோட ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணி பாருங்கள். n இருக்கிற இதில் 2 இருக்குது, அப்போது n ஈக்குவல் டு 2. அப்போது a2ன்றது என்னென்னா n இருக்கிறதுல 2 அப்ளை பண்ணுங்கள். அப்போ a2 - 1 டிவைட் பை 2 + 2. அப்போது a2 - 1 2 - 1 எவ்வளோ 1. அப்போ a1 ஆகிடுது, டிவைடட் பை 2 + 2 4 ஆகிடும். a1 நமக்கு ஆல்ரெடி கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, a1 ஈக்குவல் டு -1 டிவைடட் பை 4. அதாவது வந்து a2ஓட மதிப்பு. அப்புறம் a3 கண்டுபிடிக்கணும். இப்போ a3யையும் anனையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். a3 an கம்பேர் பண்ணுறப்போ n ஈக்குவல் டு 3 ஆகிடும். அப்போது a3 - 1 டிவைட் பை 3 + 2 n + 2ன்றனால. அப்போ a3 - 1ன்றது 2 ஆகிடும். இப்போ 3 + 2ன்றது 5. நம்ம a2 கண்டுபிடிச்சிருக்கோம், -1 டிவைட் பை 4 டிவைட் பை 5. இது வந்து நம்ம இப்போ கண்டுபிடிச்ச 5. சரிங்களா? இப்போ இந்த 5ன்றது என்ன ஆகுனா மல்டிப்ளையில் போகிறப்போ 1/5 ஆகிடும். அப்போது -1/4 இன்ட்டு 1 டிவைட் பை 5. அப்போது மல்டிப்ளை பண்ணோம்னா -1 டிவைட் பை 20. இதுதான் நமக்கு தேவையான a2 அண்ட் a3. சரிங்களா? இப்போ நம்ம ஆப்ஷனில் பார்க்கலாம். இது நமக்கு ஆப்ஷன் டியில் இருக்குது. நமக்கு தேவையான ஆப்ஷன் வந்து டி தான். இதுதான் சரியான ஆப்ஷன்.